Hello everyone, இன்னைக்கு நாம healthy and tastyயான உளுந்து கஞ்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Suppose உங்களுக்கு இது prepare பண்ண டைம் இல்லைன்னா homemade வீட்லயே செஞ்ச உளுந்து கஞ்சி instant powder நீங்க கீழ இருக்க phone number 7708560575க்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிக்கலாம். So let's get started. கஞ்சியோட பவுடர் செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் கருப்பு உளுந்து 4 கப் சேர்த்து மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு கருப்பு உளுந்து வேண்டான்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கோங்க. இப்படி நம்ம பொறுமையாக அடுப்பு மெதுவாக வச்சு உளுந்தை வறுத்தெடுக்கணும், இல்லைன்னா கஞ்சியில் பச்சை வாசம் வரும். உளுந்து வறுத்தாச்சு, வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா கடுக்கு முடுக்குன்னு சத்தம் வரும். இப்போ 1/4 கப் பச்சரிசி, ஏலக்காய், சுக்கு கொஞ்சமாக சேர்த்து 1 நிமிஷத்துக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நம்ம எடுத்துருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிஷின்லேயோ மிக்சிலையோ அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பவுடர் நம்ம நைஸாக அரைச்சாச்சு. இதை 3-4 மாதம் வெளியில் வச்சு பயன்படுத்தலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 6 மாதம் 8 மாதம் வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் இப்போ கஞ்சி காய்ச்சறது எப்படின்னு பார்க்கலாம். கஞ்சி காய்ச்சிற பாத்திரத்தில் 2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணணும். தண்ணி சூடாகிறதுக்குள்ளே நம்ம கருப்பட்டியை நல்லா இடிக்கல்ல இடித்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை, வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இனிப்பே வேண்டாம்னா உப்பு மட்டும் கூட சேர்த்து நீங்கள் அந்த கஞ்சி குடிக்கலாம். இப்போ 4 டேபிள் ஸ்பூன் உளுந்து கஞ்சி பவுடரை 1/2 கப் தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருங்க. பச்சை தண்ணியில் போட்டால் போதும், சூடான தண்ணியில் போட வேண்டாம். இது 4 பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் உளுந்துக்கு தகுந்த மாதிரி உபரி கம்மியாகலாம். ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம டெய்லி குடிக்கும்போது உளுந்து கஞ்சிக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் காய்ச்சாத பால் தான், மாட்டுப்பால் இல்லை எருமை பால் சேர்த்துக்குவோம். இன்றைக்கி வீடியோக்காக நான் தேங்காய் பால் எடுக்கிறேன். தண்ணி லேசாக சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை ஊற்றி 5 நிமிஷம் கட்டியே இல்லாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிடலாம். இப்போ உளுந்தோட வாசம் நல்லா வருது, பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். அதே மாதிரி கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கருப்பட்டியை வடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா கருப்பட்டியில் இந்த மாதிரி நிறைய மண் இருக்கும். இதில் கருப்பட்டி ஏன் சேர்த்துறாங்கன்னா உளுந்து ஹீட் நம்ம உடம்புக்கு. ஸோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம குளிர்ச்சிக்காக கருப்பட்டியை சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூடவே 2 கப் தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு உளுந்து கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கஞ்சி காய்ச்ச முடியாதெல்லாம் நீங்கள் வீட்டில் நட்டு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ஏலக்காய் சேர்த்தாமல் இந்த கஞ்சி பவுடர் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு தோசை மாவு, இட்லி மாவில் கூட கலந்து சுடலாம். பணியாரெல்லாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் தாளித்து கொட்டிட்டிங்கன்னா நல்லா வரும். இது நம்ம டெய்லியும் குடிக்கலாம். டயட்டில் இருக்கவங்க வீக்லி 1 சேர்த்துக்கோங்க. எல்லோரும் உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். சரி, ஓகே. இப்போ இது பெண் குழந்தைங்களுக்கு மட்டுமா இல்லை ஆண் குழந்தைங்களுக்குமா? இது 2 பேருமே நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு வயதில் இருக்க குழந்தையிலேருந்து எல்லாருமே நீங்கள் மாதவிடாய் மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்க பெண்கள் மூட்டு வலி வராமல் தடுக்கிறதுக்காக, கர்ப்பப்பைகளுக்கு க்ளீன் ஆகணும் சுத்தம் செய்கிறதுக்காக, ஸ்ட்ராங் போன்ஸ் பர்டிகுலராக இடுப்பெலும்பு கிடைக்கிறதுக்கும் நம்ம இதை ரெகுலராக குடிக்கணும். சரி, ஓகே. இதை குடித்தா உடல் எடை அதிகரிக்குமா? எனக்கு எந்த வெயிட் கெயினுமே ஆகலை. தாராளமாக நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். இதை சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த டேவே நீங்கள் தேவையில்லாத எதையுமே சாப்பிட மாட்டீங்க, அதிகமாக பசிக்காது. எல்லாரும் இதை ஒவ்வொரு கரண்டியை ஊற்றிட்டு குண்டாவோட கமுத்திடலாம். என்னடா லுக்கு! எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. See you in the video. Bye bye everyone. Ta-ta.